ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ரைட்டாக டாபிக் உள்ளே போயிடலாம். கன்சிஸ்டன்சி அண்ட் ப்ரொடக்டிவிட்டி. ஏன் கன்சிஸ்டன்சி அண்ட் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே லைஃப்பில் ஒரு கோல் இருக்கும். அதை நம்ம ரீச் பண்ணணும்னு நம்ம நினைப்போம். ஆனால் அது பண்ணுறதுக்குள்ளே ஒரு டிஸ்ட்ராக்ஷனோ ஒரு கேப்போ நம்மளுக்கு விழுந்துடும். அந்த கேப்பை ஓவர் கம் பண்ண 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த 5 ஸ்டெப்ஸை நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா, செட் கிளியர் கோல்ஸ். கோல்ஸை செட் பண்ண நம்ம டைரியோ டு-டூ லிஸ்ட்டோ யூஸ் பண்ணி நம்ம ஒரு கோல்ஸை நம்ம செட் பண்ணணும். 1 மந்த்துக்கோ 1 இயருக்கோ செட் பண்ணிவிட்டு, செகண்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ரையாரிட்டைஸ் த டாஸ்க். ப்ரையாரிட்டைஸ் பண்ணோம். ஒரு கோல் இப்போ 5 கோல்ஸ் நம்ம செட் பண்ணியிருக்கோம் இந்த மந்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கோல்ஸை ஹைலைட் பண்ணி வைக்கணும். ஏன் அப்படின்னா, இதோட இது முக்கியம் அப்படின்னு நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணி வைக்கும்போது, நம்ம மந்தில் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 கோல்ஸாவது நம்ம ரீச் பண்ணிடுவோம். ப்ரையாரிட்டைஸ் பண்ணும்போது நம்மளுக்கே நம்ம ஒரு 2 கோல்ஸாவது முடிச்சிருக்கோமே இந்த மந்த்து அப்படின்னு ஒரு ஹாப்பி கிடைக்கும். அந்த ஹாப்பி கிடைச்சோடனே நம்ம ஒரு ரிவார்ட் நம்மளுக்கு பண்ணிக்கணும். அதில் ஒரு டைரி மில்க்கோ ஒரு சாக்லேட்டோ நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு, நம்ம அப்போ தான் நம்மளுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். நம்ம இதை பண்ணியிருக்கோமே, என்கரேஜ்மெண்ட் இருந்தாலே நம்ம அதை கண்டிப்பாக நம்ம பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். நம்ம ஒரு பிரேக் பண்ணணும், அந்த கன்சிஸ்டன்ஸை பிரேக் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கவே மாட்டோம். அதுக்கு தான் நம்ம கிஃப்ட் பண்ண சொல்லிக்கிறோம். தேர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, க்ரியேட் அ ரொட்டீன். ஒரு ரொட்டீனை க்ரியேட் பண்ண 45 டேஸ் ஆகும். ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்க ரொட்டீன் ஆகிறதுக்கு 45 டேஸ் ஆகும். அட்லீஸ்ட் 25 டேஸாச்சும் ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். 25 டேஸ் பண்ணக்கப்புறம் 1 டே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இன்னொரு 25 டேஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு ஒர்க்கை பண்ண ஒரு 25 மினிட்ஸ் வச்சுட்டு அந்த ஒர்க் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணிவிட்டு இன்னொரு 25 மினிட்ஸ் பண்ணுறது பேர் என்னென்னா ப்ரொமோடோ டெக்னிக். அந்த ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, அப்போ நீங்கள் ஒரு பிரேக் எடுக்கும் போது தான் உங்கள் பிரெயினுக்கு ஒரு ரெஸ்ட் கிடச்சி இன்னொரு டைம் பண்ண முடியும். அந்த டெக்னிக்கை தான் நம்ம இதில் பண்ண போகிறோம். 25 டேஸ் கழித்து 1 டே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம பண்ணுறது தான். பிரெயினுக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் நம்மளுக்கு கிடைக்கும்ல, அதுக்காக தான் கிரியேட்டர் ரொட்டீனில் இந்த ஸ்டெப் வச்சுருக்கோம். எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ ப்ராக்டிக்ஸ், டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லாத்த விட டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் ஒரு கோலில் 2 வீக்ஸ்க்குள்ளே நம்ம முடிக்கிறோம் அப்படின்னு ஆரம்பித்தா நம்மளுக்கே ஒரு ஃபயர் இருக்கும். நம்ம இது கண்டிப்பாக நம்ம பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு இருக்கும். ஆனால் இந்த டைம் இல்லைன்னா நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கே தெரியாமல் நம்ம ஒரு ப்ரொடக்டிவாக இல்லாமல் நம்ம கோலை ஓவர் கம் பண்ண முடியாத நிலைமையில் மாறிடும். அதுங்காட்டிக்கு தான் எல்லா விஷயமும் இந்த டெஸ்ட்டை நம்ம இதுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு வச்சுக்கணும். இந்த ஒர்க்கு இந்த டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கணும். அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, லேர்ன் டு சே நோ. நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். உங்களுக்கே தெரியும், சம்டைம்ஸ் உங்களுக்கே தெரியும் இந்த நம்மளுக்கு பண்ணணும்னு தோணல. நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணியிருப்பீங்க, ஆனால் ஒருத்தவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு நினைக்கிறாங்க. ஆனால் உங்களால் அவங்களுக்கு நோ சொல்ல முடியல. ஆனால் நீங்கள் எந்த மாதிரி நோ சொல்லணுமோ அந்த மாதிரி நோ சொல்லி நீங்கள் எப்போ அதை ஓவர் கம் பண்ணி வரீங்களோ அப்போ தான் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். அந்த சக்ஸஸோட டேஸ்ட்டை சுவைச்சக்கப்புறம் நீங்கள் பண்ணது கரெக்டு தான் அப்படின்னு நீங்கள் உணர்வீங்க. இந்த 5 ஸ்டெப்ஸ் வச்சு உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. Subscribe to my channel. Bye guys.